குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாட்டில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கி வரும் நிலையில், ஆசியாவிலேயே இந்த நிறுவனங்களின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட ஏதுவாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான புதிய தொழிற்கொள்கை உருவாக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். இந்த நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி தொழில் வளாகம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் தமது தலைமையிலான அரசின் தொலைநோக்கு கொள்கைகள், மக்களின் தொழில் புரியும் மனநிலை ஆகியவை காரணமாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 60 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வரும் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 67,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுடன் 11 லட்சம் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இந்த நிறுவனங்களுக்கான புதிய தொழிற்கொள்கையானது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்கொண்டு வரும் சவால்களுக்கு தீர்வு காண்பதுடன் தொலைநோக்கு பார்வை 2023 குறிக்கோளினை எளிதாக அடையவும் வழிவகுக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு மனிதனும் வாழ வகை செய்வதும், அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதுமான குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவித்து சிறு முதலீட்டாளர்களின் நண்பனாக எனது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்தும் வகையில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. அரசின் தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் மக்களின் தொழில் புரியும் ஆவலான மனநிலை ஆகியவை மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைவதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. 67,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளை கொண்ட பதிவு செய்யப்பட்ட 11 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பதினொரு லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக 60 லட்சம் நபர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பினை வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் முதன்மை மாநிலமாக விளங்கச் செய்துள்ளது. தமிழ்நாட்டினை ஆசியாவின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தலைநகரமாக உருவாக்கிட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான புதிய தொழிற்கொள்கை உருவாக்கப்படும். இந்த புதிய கொள்கையானது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொண்டு வரும் சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு அல்லாமல் தொலைநோக்கு பார்வை 2023 குறிக்கோளினை எளிதாக அடையவும் வழிவகுக்கும். மேலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே உயர் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் இத்துறையின் உலக அளவிலான போட்டித்திறனை அதிகரிக்கும் வகையில் துறை சார்ந்த பன்னாட்டு அளவிலான ஆய்வு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தற்போதைய போட்டித்திறனை மதிப்பிட்டு உலக அளவில் செயல்பட்டு வரும் இத்தகைய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறனுடன் ஒப்பிட்டு சிறந்த நிலை அடைய இந்த ஆய்வு பயன்படும். 2. 1958ஆம் ஆண்டில் கிண்டி தொழிற்பேட்டை முதலாக தமிழக அரசால் சென்னை நகரின் மையப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. இத்தொழிற்பேட்டையில் கிடைமட்ட விரிவாக்கத்திற்கான நிலம் பற்றாக்குறையாக இருப்பதால் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கும், மேலும் கிண்டி தொழிற்பேட்டையில் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்களின் விடுபட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அடுக்குமாடி தொழில் வளாகம்
ஏற்படுத்தி தருவது அவசியமாகிறது. எனவே கிண்டி தொழிற்பேட்டையில் ஓர் அடுக்குமாடி தொழில் வளாகம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன்.